இன்றே சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோகளை காணுங்கள். இந்த யுவன் ஏன் போன் எடுக்க மாட்டேங்கிறாரு? ப்ளீஸ் யுவன் போன் எடுங்க. கொஞ்சம் தப்பான டைம்ல கால் பண்ணிட்டேன். கொஞ்ச நேரத்துல நானே கால் பண்றேன். உனக்கும் எனக்கு நடுவுல ஒரு முள் இருந்து குத்திக்கிட்டு இருக்குல்ல, மானசங்கிற பேர்ல. அந்த முள்ள உடைக்க தான் பிளான் பண்றேன். I'll call you back. அப்பா எங்கப்பா இருக்கீங்க? எங்க இருக்கீங்க? அப்பா அப்பா எங்க இருக்கீங்க? அப்பா எங்கப்பா இருக்கீங்க? அப்பா அம்மா அப்பா காட் அங்கிள் கதவை திறங்க, யாராவது இருக்கீங்களா? நல்லா கத்து. அம்மா அப்பா இன்னும் நல்லா கதவை திறங்க. மொத்த உலகத்துக்கு கேக்குற மாதிரி கத்த. ப்ளீஸ் யாராவது கதவை திறங்க. அப்பா அப்பா இன்னும். அப்பா அம்மா இப்ப உனக்கு புரிஞ்சிருக்கும் என்னோட வாழ்க்கைக்குள்ள எப்படி நீ தேவையில்லாம பிரச்சனையை உண்டாக்கி இருக்கியோ, அதே மாதிரி உன் வாழ்க்கைக்குள்ள இப்ப ஏம வந்து நுழைய போறான். கதவை திறங்க, யாராவது இருக்கீங்களா? இந்த விதி ஏன் என் கூட இவ்ளோ விளையாடுதுன்னு தெரியல. மோனையாவை விட்டு நான் எவ்வளவு தூரமா இருக்கணும்னு நினைச்சாலும் அவரை என்கிட்ட திரும்ப திரும்ப அனுப்பி வச்சுட்டே இருக்கு. நான் மோகனையா கண்ணில் படக்கூடாதுன்னு தான் அந்த ஊர்ல இருந்து இங்க வந்தேன். இப்ப மோனையாவும் இங்க வந்துட்டாரு. இன்னைக்கு அவர் என் பக்கத்து வீட்டுக்காரரு. அதுவும் இன்னைக்கு எவ்வளவு பெரிய ரிஸ்க் ஆச்சு. எந்த அளவுக்கு மோகனையா என்னை பார்க்கவே கூடாதுன்னு நான் முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கணும், அந்த அளவுக்கு மோகனையா இன்னைக்கு என்னை தேடி ரேடியோ ஸ்டேஷன் வரைக்கும் வந்துட்டாரு. இன்னைக்கு அவர் நிச்சயமா என் முகத்தை பார்த்திருப்பாரு. இப்படியே என்னால சமாளிக்க முடியாது. நான் இங்க இருந்து தூரமா போயிடணும். நான் திரும்பி வரும்போது அவர் இங்க இருந்து போயிருக்கணும்னு நான் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். அதுக்கப்புறம் எனக்கும் அவருக்கும் நடுவுல இருக்க கனெக்ஷன்ஸ் எல்லாமே முடிவுக்கு வந்துடும். இந்த மானஸோட போட்டோ எப்படி உடைஞ்சது? ஏன் இப்படி? கடவுளே, எனக்கு இந்த சின்ன விஷயத்துக்கு போய் இவ்வளவு பதட்டமா இருக்கு. பதட்டமா இருக்கு கடவுளே கிருஷ்ணா. மானஸ்க்கு ஏதோ பிரச்சனைன்னு தோணுது. அம்மா யாராவது இருக்கீங்களா? யாராவது இருக்கீங்களா? மம்மி ஏன் எனக்கு அந்த மாதிரி ஃபீலிங் வருது? மம்மி நீங்களா? சொல்லுங்க, ஏதாவது வேலையா? உன்னை பாக்குறதுக்கும் உன்கிட்ட பேசுறதுக்கும் ஏதாவது வேலை வச்சுட்டு தான் வரணுமா, என்ன சும்மா பேசலான்னு வந்த? ஐயோ அதெல்லாம் இல்ல மம்மி. உட்காருங்க. ஏன் இந்த மாதிரி பேசுறீங்க? நீங்க எப்ப வேணாலும் வந்து என்கிட்ட பேசலாம். நானும் ஊருக்கு போறதுக்கு முன்னாடி உங்க கூட கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். நீ கிளம்பி போயிடுவ, அதுக்கப்புறம் இந்த வீடே ரொம்ப வெறிச்சோடி போயிருக்கும். மானசு வேற கூட கூட்டிட்டு போற. இங்க இருக்க எல்லாருக்கும் மானசு ரொம்ப பிடிக்கும். அவன் இல்லாம நாங்க எல்லாரும் எப்படி இருக்க போறோம்னே தெரியல. நீங்க திரும்ப வர வரைக்கும் நாங்க எல்லாரும் எப்படி இருக்க போறோம்னு எங்களுக்கே தெரியல.
ஆமா, நம்ம ஹீரோ எங்க போனா ஆளை காணோம்? அது மம்மி இன்னும் அவன் ஸ்கூல்ல இருந்து வீட்டுக்கு வரல. யுவன் தான் பிக்கப் பண்ண போயிருக்காரு. 2 பேரும் வந்துட்டே இருப்பாங்க. யுவனா அவனை கூட்டிட்டு வர போயிருக்கா? ம். அப்புறம் மம்மி இங்க பாருங்க, மானசோட போட்டோ விழுந்து உடைஞ்சிருச்சு. இது ஒரு சின்ன விஷயம்தான். இதை நான் அபசகுணம்னு சொல்லக்கூடாதுதான். ஆனா ஆனா ஏன்னு தெரியல மம்மி, மனசுக்கு ஏதோ பதட்டமா இருக்கு. ஏதோ ஏதோ பயமா இருக்கு. மானஸ் ஏதோ ப்ராப்ளம்ல இருக்க மாதிரி தோணுது. என்னையும் ராதிகாவையும் ஒன்னா சேர விடாம யாராவது தடுக்கிறாங்கன்னா அது உங்க பேர் அவன்தான், மானஸ். இப்போ உங்க வீட்டுக்குள்ள ஒரு பாம்பு வந்துருச்சுன்னா அதை தூக்கிட்டு போய் காட்டுல தானே விடுவீங்க? ராதிகா என்னோட வீடு, என் வீட்டுக்குள்ள ஒரு பாம்பு வந்துருச்சு. அந்த பாம்பை நான் கொன்னே தீருவேன். நான் பயந்த மாதிரியே யுவன் அந்த குழந்தைய ஏதாவது செஞ்சிருவானோ? ஒண்ணுமே புரியலையே. ஒருவேளை மானஸ் ஏதாவது செய்யறதுக்காக தான் கூட்டிட்டு வர போயிருக்கானோ? என்னாச்சு மம்மி? ஏன் திடீர்னு ஒரு மாதிரி ஆயிட்டீங்க? இல்ல, ஒண்ணும் இல்ல. அது நீ சொன்னல போட்டோ உடையறது அபசகுணம்னு. அப்படின்னா நீ ஃபோன் பண்ணி பாரு, யுவன் எங்க இருக்கான்னு தெரியும்ல. ஐ திங்க் யூ ஆர் ரைட். இவளை கூட்டிட்டு போக நீங்க ஏன் இவ்ளோ லேட்டா வரீங்க? இந்த பொண்ணு எவ்வளவு நேரமா வெயிட் பண்ணிட்டு இருக்கா தெரியுமா? இன்னைக்கு ஸ்கூலோட லாஸ்ட் டே. இவளோட எல்லா ஃப்ரெண்ட்ஸும் ஸ்கூலோட மத்த ஸ்டாஃப்ஸும் எல்லாருமே போயிட்டாங்க. ப்ளீஸ் இனிமே கொஞ்சம் கவனமா இருங்க. ஐம் சாரி மேம், இனிமேல இருந்து இப்படி நடக்காம நான் பாத்துக்கிறேன். அண்ட் மேம் தேங்க்யூ. குட்டிய ஐ மீன் எங்க பொண்ணை பாத்துக்கிட்டதுக்கு தேங்க்யூ so மச். மோஸ்ட் வெல்கம். குழந்தைங்களை பாத்துக்கிறது தான் என் டியூட்டியே. ஹாப்பி ஹாலிடே ஷாலினி. டேக் கேர். ஹாப்பி ஹாலிடே. பை மேம். ஹாப்பி ஹாலிடேஸ் மேம். தேங்க் யூ. ஓய் வா. மாமா ப்ரோ, ஆ இப்ப அந்த டீச்சர் உங்களை திட்டினாங்களே, நீங்க அதை அப்படியே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிரணும். அப்படியா? யாருக்கு? என்னோட ஞாபக மருதி அப்பா அம்மாக்கு தான், வேற அது யாருக்கு? சரி. என்னை பிக்கப் பண்ண அவங்க மறந்துட்டாங்க. ஆனா நீங்க திட்டு வாங்குறீங்க. உங்களுக்கு இங்க எவ்வளவு திட்டு கிடைச்சிருக்கோ அதை விட டபுளா உங்க 2 பேரையும் திட்டுங்க. அவங்களுக்கு நான் ஒரே பொண்ணு தானே, அதுவும் அவ்வளவு கியூட்டா இருக்கேன். அவங்க என்ன பிக்கப் பண்ண எப்படி மறந்தாங்க?